ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஜாதி மல்லிப்பூ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதி மல்லிப்பூ எப்படி செய்யணுன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எப்படின்னா, நான் எதில் செஞ்சுருப்பேன்னா, அந்த 2 mm திக்னஸில் இருக்க ஃபோம் ஷீட் இருக்குது இல்லையா, நார்மல் லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஃபோம் ஷீட்டில் செஞ்சுருப்பேன். ஸோ இப்போ நான் இதில் செய்கிறது வந்து 0.8 mm திக்னஸில் இருக்க ஐவரி கலர் ஃபோம் ஷீட்லேயே தான் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸை கட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, எம்டிஎஃப் போர்டு யூஸ் பண்ணி நம்ம பேப்பர் கட் பண்ண போகிறோம். சாரி, அந்த ஃபோம் ஷீட் கட் பண்ணி ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த எம்டிஎஃப் போர்டு வந்து நான் வந்து இப்போ ஜுவல்லரி மேக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு இது ஒரே ஒரு பீஸ் கிடைச்சதுனால நான் அதை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட இது அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. அப்படி அந்த கட் அவுட்டு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே கட் அவுட் தான், அதே மெஷர்மெண்ட் தான். ஸோ நீங்கள் அதை வச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த எம்டிஎஃப் போர்டில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ அது கஷ்டமாக இருக்குண்ணே, நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் மாதிரி லைட்டான பென்சிலில், ரொம்ப லைட்டான பென்சிலை வச்சு வேணால் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் மார்க் இருக்கும். நீங்கள் மார்க்கை வந்து உள் சைடாக கட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே வச்சு கட் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிள் மெத்தடுக்கு நீங்கள் இந்த நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த பெட்டலோட இந்த பேட்டர்ன் வந்து ஈஸின்றதுனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ முல்லைக்கெலாம் கட் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் அவ்வளோ கரெக்டாக வராது. ஸோ நம்ம அதை கை எடுக்காமையே கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயிண்டடாக தானே பெட்டல் தேவைப்படுது, அதனால் நம்ம இப்படி இந்த ஆன்டி கிளாக் வைஸில் நான் திரும்பவும் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நமக்கு இந்த ஜாதி ஃப்ளவர் செய்கிறதுக்கு 2 பெட்டல் தேவை. ஸோ நீங்கள் வந்து 2 பெட்டல் இதே போல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அது கட் பண்ணிட்டேன். அந்த ஆனால் வந்து நம்ம அதை வரைஞ்சி கட் பண்ணும்போது அந்த பேட்டர்னை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் அந்த இம்ப்ரெஷனை வச்சு அப்படியே கட் பண்ணும்போது அந்த சேம் அளவு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலேயே வந்து 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கும் அந்த எம்டிஎஃப் போர்டோட சைஸு. ஸோ உங்கள் ஃப்ளவர் வந்து 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆயில் பேஸ்டல் பிங்க் கலர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த பெட்டல்ஸோட எட்ஜில் மட்டும் நல்லா கலர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது தெளிவாக தெரியுதான்னு தெரியல, 2 சைடும் நம்ம கலர் பண்ணிக்கணும். அந்த நம்ம இந்த பெட்டல் செஞ்சுருக்கோம்ல, 2 பெட்டல் செஞ்சுருக்கோம்ல, அதில் 2 சைடுமே நம்ம நல்லா கலர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த 2 ஃப்ளவர்ஸையும் வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்தாச்சு. நான் 2 சைடுக்கும் கலர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எடுத்து நம்மளோட அந்த க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இப்போ அதை அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வந்து 2ஆ மடித்து லைட்டாக ஒரே ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு க்ளூ கன் அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பெட்டல் இருக்குது பாருங்கள், சாரி, இன்னொரு ஃப்ளவரில் வந்து திரும்பவும் லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃப்ளவரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம சில பேர் வந்து அது ஒரு பெட்டலாகவே கூட பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம அந்த பூவை கட்டும்போது ஒரு பெட்டல் வச்சு கட்டணும்னு வைங்களேன், அந்த நம்ம வந்து ரொம்ப மெலிசாலாம் வந்து அந்த ஸ்டெம்மை பண்ண முடியாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான், இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கட்டும்போது வந்து நமக்கு க்ரிப் வராது, அருந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம திக்காக தான் வந்து ஸ்டெம்மை பண்ணுவோம், சரிங்களா? ஒரு பெட்டல் வச்சு நம்ம பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டெம்மே நிறையா தெரிகிற மாதிரி இருக்குது, ஃப்ளவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதில் டபுள் பெட்டல் வச்சு பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்க ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து எனக்கு லைட் க்ரீன் தேவையில்லை, கொஞ்சம் டார்க்கான ஸ்டெம் வேணுன்றதுனால மேலே வந்து நான் அந்த டார்க் கலர் க்ரீன் கலர் ஆயில் பேஸ்டல் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு ஸ்டெம் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம எல்லா வீடியோலாம் காட்டின மாதிரி ஸ்டெம்க்கு நல்லா ரோல் பண்ணி அதை ஸ்டெம்மை ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸில் வந்து லைட்டாக அந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட ஜாதி ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் தான், அதுவும் ரெடி ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் வந்து நான் சேல்ஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அ எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோம் ஷீட்ஸு ஃபோம் ஷீட் ஆக்சுவலா வந்து அது அது நேம் வந்து ஃபோமிரான் ஷீட்ஸ் தான். எனக்கு வந்து அது ஃபோம் ஷீட்ன்னே சொல்லி பழகுனதுனால நான் அது ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னு நெனைக்கிறவங்க அ கூகுள் இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் இல்லையா? அந்த ஐவரி கலர் ஃபொமிரான் ஷீட் 0.8 அத நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா, எந்த சைட்ல கிடைக்குங்கிற அ ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஓப்பன் ஆகும். நீங்க அதுல உங்களுக்கு எதுல அவைலபிள் இருக்குன்னு பார்த்து, நீங்க அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து 50 பேக்கு, 100 பேக்கு அப்படின்ற கவுண்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ கவுண்ட் வேணுன்றத நீங்க சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த 100 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு ஜாதி ஃப்ளவர் இப்ப கட்டியிருந்தேன். அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் பாருங்க அந்த வீடியோல. அ 10 இன்ச்சஸ்க்கு தான் வரும். அதாவது நல்லா நெருக்கி கட்டுனீங்கன்னா 10 இன்ச்சஸ்க்கு வரும். அ அப்ப வந்து பாருங்க உங்களுக்கு 1 முழம்ன்றது வந்து ஒரு 16 இன்ச்சு. ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 165 ஃப்ளார்ஸ் கிட்ட வச்சு கட்டினா தான் ஜாதி அண்ட் முல்லை நெருக்கமா கட்டுறதுக்கு 1 முழத்துக்கு வரும். நீங்க தள்ளி தான் கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, தள்ளி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். அது 1 முழத்துக்கு வர மாரி கூட நீங்க வேணும்னா நீங்க கட்டிக்கலாம். ஸோ நெருக்கி கட்டும்போது ஒரு 165 ஃப்ளார்ஸு. முல்லைக்கும் அதே தான், ஜாதி ஃப்ளவருக்கும் அதே தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.